நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் சுக்ரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் 2300 வருடத்திற்கு மேலே இருந்து இருக்கிறது. அதற்கு மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கோயிலில் அர்ச்சகர். இது வந்து அந்த கோயிலுடைய தெப்பக்குளம். முதல்ல நான் கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போகல ஒரு கோசாலையில் இருந்தது. இப்போ அந்த கோசாலை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துல கோசாலையும் தெப்பக்குளம் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அதை கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுடைய மதில் சுவரெல்லாம் கொஞ்சம் காவி கலர் அடிச்சிருக்காங்க. அப்போ போகும்போது இந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா நொய்யலாறு ஒரு கொஞ்சம் கிளையாறு மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி பின்னாடி வருது. அது நான் காட்டல, பட் அது நல்ல ஒரு இடம், ரொம்ப அமைதியான இடம், தியானம் பண்ணுறதுக்கு சிறந்த இடம். இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெய்ய காலத்துலேருந்து இப்போ மழை பெஞ்சு நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாக போயிருக்கு, பச்சை பசைன்னு இருக்குது. எப்போதுமே பசையில்தான் தான் இருக்கும். இன்றைக்கி நான் அமாவாசை அன்னைக்கு நான் போயிருந்தேன். நல்ல ஒரு வைப்ரேஷன். இந்த கோயிலில் வந்து சுக்ரீவன் வந்து வழிபட்ட ஸ்தலம். சுக்ரீவன் வந்து சிவனை வேண்டி தவம் பண்ணி இந்த கோயில் சிவலிங்கத்தை வழிபட்டு அவரோட சக்தியை வாங்கி போருக்கு பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. நிறைய தமிழ் கல்வெட்டை நம்ம பார்க்க முடியுது இங்கே. இந்த கோயிலுடைய அந்த தூண்கள்லேயும் அந்த செவுறுகள் அந்த செவுரில் நிறைய இருக்குது. இதுதான் கோமுகம்பாங்க, அந்த அபிஷேக நீர் வர்றது. இந்த கோமுகத்தில் நம்ம அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு விளக்கேற்றி அதை வழிபாடு பண்ணால் அதுவும் பலன் கிடைக்கிறதா இப்போ நவீன ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. கோமுகத்தை மட்டும் குறிப்பிட்ட நாளில் போய் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் அதுக்கு அதையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட சொல்கிறாங்க. அது ஒரு வகை ட்ரெண்டிங்காக போகுது. நிறையா கல்வெட்டுகள் என்ன எழுதியிருக்காங்கனால கண்டுபிடிக்க முடியல. பார்த்திங்கன்னா நிறையா வட்டக்குறுகிய தமிழ் எழுத்துக்கள், ஒரு லெட்டரை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு சான்றிதழ். தமிழனுடைய பல வரலாற்று சூடுகளை அழித்து விட்டார்கள். நம்மளுக்கு தெரியக்கூடாதுங்கிறது, பின்னாடி வர சந்ததிகள் தெரிஞ்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அழிக்கப்பட்ட வரலாற்று சுவடுகள் ஏராளம். அழிக்கப்பட்ட உரைகள் எல்லாம் இதாகிடுச்சு. இந்த கோயில் என்ன சிறப்புனா 2 நந்தி இருக்குது. 2 நந்தியில் முதல் நந்தி தான் எப்போவுமே அப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது ஊனமாக போயிடுச்சு, ஒரு காது இதாகிடுச்சுங்கிறக்காக அந்த நந்தியை பின்னமாகிடுச்சுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்போது அந்த நந்தி கனவுல போய் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்து அதை வந்து ஊனமாக இருந்தால் இப்படி தான் கொண்டு போய் நடு இதில் வீசிடுவீங்களான்னு கேட்டுதான். அதுக்கப்புறம் அந்த புது நந்தியும் வச்சுட்டு இவன் புது நந்தி தான் ஃபஸ்ட்டு ஸ்தாபிச்சிருக்காங்க முன்னாடி. ஆனால் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சான், அந்த முதல்ல இருந்த நந்தியே முன்னாடி வந்துருச்சான். அதனால் பின்னாடி புதுசாக செஞ்ச நந்தியை பின்னாடி வச்சுட்டாங்க. இது பெரிய அதிசயம். இங்கே வந்து நவகிரகங்கள் கிடையாது. இந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. அந்த வரலாற்று சான்றுக்கு இது ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க முன்னாடியே, கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அது உங்கள் பார்வைக்காக இந்த காணொலியில் நான் கொடுக்குறேன். இது இருக்காங்க பாருங்கள். இது எத்தனை நூற்றாண்டு சேர்ந்தது, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்னும் இவங்க கல்வெட்டில் சொன்னது வந்து ஒரு பாதி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோபுர கலசங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம் அந்த கோயிலில்.
அதனால் எதுலேயுமே கோபுர கலசங்கள் இல்லை. இந்த தூண், இந்த கோபுரங்களோட வேலைப்பாடெல்லாம் பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு இதே பார்க்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி முருகன், அப்புறம் தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரியே தட்சிணாமூர்த்தி அருமையாக இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கம் இருக்குது, குபேரலிங்கம் இருக்குது. அப்புறம் சுற்றி வர நிறையா காவல் தெய்வங்கள் இருக்குது. இது வந்து வயல்வெளி பக்கத்துலேயே இவங்களுக்கு ஒரு வயல் இருக்கும் போல். அதில் ஏதோ கொஞ்சம் தானியங்கள், சோள கட்டு போட்டிருப்பாங்க. இது ஒரு சிவலிங்கம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பரிகாரம் கூட சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு மருகு இருந்ததுன்னா அந்த மருகு போக்கக்கூடிய ஸ்தலமாக இது விளங்குது. சுக்ரீஸ்வரன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மருகை போக்கக்கூடிய நிவர்த்தி, அதுக்குண்டான சொல்யூஷனே அவரே கொடுத்துருவார் ஏதோ ஒரு ரூபத்தில். நான் கண் கூட அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த மருகு எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இல்லைன்னா அதுக்கு உண்டான ஆச்சரியம் எப்படின்னா, தானாக மறையில, சிலது மறைஞ்சிருக்கலாம். நான் மருந்து வாங்கக்கூடிய அதுக்கு உண்டான ஒரு வழியை சொன்னார். ஆனால் அது எல்லாமே மிளகை வந்து நம்ம அவருக்கு படைச்சா அந்த மருகு விழுங்குறது தான் இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எல்லாம் மிளகு வாங்கி போட சொல்லுவாங்க. இவர் தான் காலபைரவர். காலபைரவரை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்கார். காலபைரவாய நம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்ரகாளி அம்மா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம். அவ்வளோதாங்க.